ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா நம்ம நிறைய முறை பேசி இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முறையும் பேசும்போது இந்த நீட்டில் எவ்வளவு வர்த்தகம் இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் பேசி சென்று இருக்கிறோம். ஆனா ராகுல் காந்தி நேற்று ராஜஸ்தான் மாநிலம் கட்டாவில் மாணவ மாணவிகள் மத்தியில் நடத்திய அந்த உரையாடல் அப்படிங்கிறது பார்த்த பிறகு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஜேஇஇ அண்ட் நீட் இதுல மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பணம் புழங்குது, பணம் பறிக்கப்படுகிறது அப்படின்னு வைத்திருக்கிறார். சார், உண்மையிலே இந்த ஒரு தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சார இயக்கம், கல்வி சீர்திருத்தத்திற்கான பிரச்சார இயக்கம் ஒரு காலத்தினுடைய தேவையா சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இந்த இஷ்யூவை பத்தி நீங்க சொன்னது போல நிறைய தடவை பேசியாச்சு. இந்த குறிப்பாக இந்த நீட்டு சமாச்சாரத்தை பத்தி, அதனுடைய அநியாயங்கள் எல்லாம் பத்தி நிறைய பேசி இருக்கின்றோம். அது எப்படி அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை, துன்பத்தை அடித்து கொண்டிருக்கின்றது. இது மாணவர்கள் இன்ட்ரெஸ்டுக்கு எதிரான முறையில நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு முறை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இருக்கின்றோம். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த கோட்டால, ராஜஸ்தான் கோட்டால அவர் பேசி இருப்பது என்பது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கின்றது அப்படிதான் சொல்லணும். பல பேருக்கு விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அதை பற்றி தெரியப்படுத்துறதுக்காக இவர் பேசி இருக்கின்றார். குறிப்பாக எந்த அளவிற்கு இந்த கோச்சிங் பிசினஸ் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. நீட் மட்டுமல்ல, ஜேஇஇ என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐஐடி எக்ஸாமினேஷன்ஸ், அதை தாண்டி உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இது போன்ற. நான் பேசுறது கேக்குறதா? கேக்குது சார், கேக்குது. நீங்க பேசலாம் சார், நீங்க பேசுறது கேக்குது, பேசலாம். என்னாச்சுப்பா சார்? நான் பேசுறேன். பேசலாம் சார் நீங்க. அதனால டெஃபினட்டா இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த எக்ஸாம்ஸ் கொண்டு யூபிஎஸ்சியா இருக்கட்டும், அல்லது மெடிக்கலாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற நுழைவுத் தேர்வுகள், ஜேஇஇ போன்றவைகள், இவைகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு செலவு பண்ண வேண்டி இருக்கு. நம்முடைய நாடு என்பது நிச்சயமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் சந்தேகமே கிடையாது. அறிவுஜீவிகள் நிறைய உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. ஒரு பெரிய இன்டலெக்சுவல் எக்ஸலன்ஸ் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நல்ல பாயிண்ட் தான். ஆனால் ஏழ்மையும் அதிகமாக இருக்கின்ற இந்த நாட்டில் கோச்சிங் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது. இந்த இண்டஸ்ட்ரி என்பது நீங்க குறிப்பிட்டது போல ஒரு 5 எஜுகேஷன் போன்ற துறைகள் மற்றும் ஒரு சில துறைகளை சேர்த்து 5 துறைகளுக்கு எவ்வளவு மத்திய அரசு செலவு செய்கின்றதோ அதை விட அதிகமாக இந்த கோச்சிங் சென்டர்ல பணமானது பொருளுகின்றது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கின்றார். பட் இன்னொரு விதத்துல பார்க்கும்பொழுது இது ஒரு விழிப்புணர்வு பேச்சா தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல யாரு சார் குற்றவாளி அப்படின்னு நாம பார்க்கணும். யாரு இதுல ரொம்ப அதிகமாக அறியாமையில உடலுகின்றார்கள் என்று பார்த்தார்கள் என்றால், நிச்சயமாக அந்த பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக தன் குழந்தைகளை எல்லாருமே டாக்டர்களாக ஆக்கணும், அல்லது ஐஐடியில நுழையணும், அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளாக மாறணும். இதைத்தான் அவங்க கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். தாண்டி மற்ற ஏராளமான துறைகள் இருக்கின்றன. அதெல்லாம் பத்தி யார் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார்கள்? உதாரணமாக நீங்க உங்களுடைய தொலைக்காட்சி மூலமும் இந்த மாதிரி வேற வேற துறைகளும் இருக்கின்றன. அதெல்லாம் நீங்க என்னென்ன படிக்கல? என்னுடைய நண்பர் மாறன் வந்திருக்கார், அவர் நான் முன்னாடியே நிறைய பேசியிருக்கின்றேன், இப்ப அதெல்லாம் பேசுறதில்லை. திரு மாறன் அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். யாரா என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எல்லாம் சுத்தி வருது. என்னென்ன இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், இதை பத்தி தான் பேச முடியும்.
என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் பத்தி நாம பேசுறதே கிடையாது. பெற்றோர்களும் அவங்களுக்கு ஒரு ஹேர்டு மென்டாலிட்டி என்று சொல்லுகின்ற வகையில் எல்லாரும் போற பாதையில நாமளும் போய் நம்ம குழந்தைகளுக்கு செலவு பண்ணணும். அவர் திரு ராகுல் காந்திக்கு குறிப்பிடுகின்றார் 1 out of 100 தான் எம்பிபிஎஸ் சேருகின்றார். 18 பேர்ல 30,000 பேர்ல சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள்லாம் குறிப்பிடுகின்றன. நான் கேட்கறது என்னன்னா, இதை தாண்டி வேற கோர்சஸும் இருக்கின்றது. உதாரணமாக இப்ப என்னை போன்றவர்கள்லாம், நான் எனக்கு சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, லா படிக்கிற பல படிப்புகளை நான் படிச்சிருக்கேன். டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ் பண்ற படிப்புகள். நான் ஒன்னும் என்னுடைய வாழ்க்கையில சோடையா போகலையே. நான் ஒன்னும் டாக்டர் எம்பிபிஎஸ் அதனாலதான் நான் வந்துதான் அப்படி அர்த்தம், அல்லது ஐஐடியில நுழைஞ்சுதான் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை விழிப்புணர்வு திரு ராகுல் காந்தி அதையும் பத்தி பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த 5 செக்டாரை மட்டும் பேசிட்டு இத மற்ற வகைகளும் தயவு செய்து மக்கள் பாருங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் அவர் பேசியது ரொம்ப முக்கியமானதுதான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி பலவே தரப்பட்ட துறைகள் இருக்கின்றன. அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்துட்டாலே, உதாரணமான சவுத் கொரியால நான் போயிருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்க அந்த ப்ரிப்பரேஷன் இருக்க ரொம்ப கடுமையாக அங்க இருக்கு. அந்த பிளேன்லாம் அங்க ஓட சிறந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்போது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்பொழுது ஒரு சத்தமும் இருக்காது. டென்ஷன் ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஆம்புலன்சஸ் அங்கங்க நிறுத்தி வச்சு அழைத்து கொண்டு போவதற்கு இருக்கின்றது. அதே மாதிரி சைனால அப்படிதான் இருக்கின்றது. அமெரிக்கால பாத்தீங்கன்னா நீங்க சாட் ஆக்ட் போன்ற கடுமையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆகவே என்னவோ இது புதுமையாக இந்தியாவில் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றார்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்படுகின்றது. நிச்சயமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு ரொம்ப பெரிய துயரமான சம்பவம் தான். ஆனால் அதை தாண்டி எல்லா இடத்துலயும் இருக்கின்றது. அது எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கணும் முடிய, இது என்னவோ எல்லா செலவையும் மத்திய அரசே செலவு பண்ணணுங்கிறது முடியாது. 1,40,000 கோடி எஜுகேஷனுக்காக செலவு பண்றாங்க. ஆனால் இந்த நீட்டுக்கே 1,40,000 கோடி புரளுகின்றது அப்படின்னா இப்படிதான் புரளும் சார். அங்க மற்ற நாடுகள்லாம் இல்லையான்னு. ஆகவே இதை நான் ஏராளமான நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் மிக முக்கியமான எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு தயாரிப்பு என்பது இருக்கின்றது. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும் தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார், ஓகே. ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், ரொம்ப இந்த சிஸ்டத்தை கேள்வி கேட்பது, இல்லை இந்த சிஸ்டத்துக்குள்ள ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக கொஞ்சம் கோபப்படுவது, அதுக்கு யார் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு அவங்க கூட இணைந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அதுக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த விஷயம் குறித்த புரிதல், இது ஒரு சீரியஸான விஷயம் இது அப்படின்ட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று மாணவர் சமூகம் இருக்குதா சார்? ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இது ரொம்ப எல்லா இஷ்யூஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா, கியூட் எக்ஸாமினேஷன் அதுலயும் தகராறு. நீட் எக்ஸாமினேஷனை பத்தி கேட்கவே வேண்டாம். 21ஆம் தேதி திருப்பி ரீடெஸ்ட் வைக்க போறாங்க. அப்புறம் அந்த சிபிஎஸ்இ குளறுபடிகளை பத்தி நான் நிறைய பேசிவிட்டேன். தேங்க்ஸ் டு அரவிந்த் அக்ஷன். நிறைய 2-3 ப்ரோக்ராம்ல நான் பேசி இருக்கின்றேன். அதனால நான் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. ஆகவே இதுதான் முக்கியமான இஷ்யூ. அதாவது இந்த இவ்வளவு செலவாச்சு அவ்வளவு செலவாச்சு அப்படின்னா, உதாரணமாக 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் டியூஷன் எடுத்துறாங்க பாரு. அந்த டியூஷன் பிசினஸ் 90,000 crores of rupees. நீங்க ஏதோ வெறும் நீட்டுக்கு 1.35 lakhs of crores அப்படிங்கிறத தாண்டி சாதாரண வீட்டுல இருக்கிற 1ஆம் கிளாஸ் பசங்கள்ல இருந்து அதெல்லாம் முன்னாடி நான்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப படிக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த டியூஷன் வைக்கிறாங்கனாலே அவனுக்கு ஏதோ ஒரு ஹேண்டிகேப் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி நினைப்பாங்க.
ஆனா இன்னைக்கு வந்து அது ரொம்ப அவசியமாக போய்விட்டது. அது வந்து 90,000 கோடி ரூபாய்கள் பிசினஸ் இது. ஸோ எதை வேணா இருக்கட்டும், பட் மாணவர்களுடைய எதிர்காலத்தோட விளையாடு என்பது ரொம்ப ரொம்ப தவறு. யூட்ல மிகப்பெரிய பிரச்சனை. எனது ஆல் இண்டியா லெவல்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ் நுழையணும்னா நீங்க வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா தான் முடியுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அதை கொண்டு வந்துட்டாங்க. நீட் எக்ஸாமினேஷன் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் நீட்டை சுத்தியே வர வேண்டியது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய மோசடிங்கிறது எல்லாரும் பேசியாச்சு. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல சிகரம் வைத்தது போல ஒரு இமாலய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன். அது இந்த மாதிரி எல்லாம் நடத்த முடியுமா, இவ்வளவு கேவலமாக நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதற்கு வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் இத்தனை நாள் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனா மத்திய அரசு ஏன் அவரை இன்னும் வைத்து கொண்டிருக்கணும், ஏன் அவரை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. He should have been sacked. Either he should have resigned. Okay. If he doesn't do that, he should have been sacked. Okay. ஆனா இதுதான் இந்த பாஜக அரசின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின்மை வருவதற்கு காரணமே இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதோ மூடி மறைக்கின்றார்கள். இன்னைக்கு ஏன் இது திரு ராகுல் காந்தி இதை கையில் எடுத்திருக்காரு என்றால் இந்த இஷ்யூ மிகப்பெரிய பூதாகாரமான இஷ்யூவாக போயிட்டு இந்தியா முழுக்கலாம். ஓகே, நீட்டாக இருக்கட்டும், கியூட்டா இருக்கட்டும், இந்த சிபிஎஸ்இ ஆக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய அளவிற்கு மோசடிகள் நடப்பதை வெளிக்கொண்டுவதற்கு இது ஒரு முனைப்பு என்றுதான் நான் பார்க்கின்றேன். இல்லாமல் இது வந்து இது நீட்டை பத்தியோ அல்லது எஜுகேஷனுக்கு அலோகேஷன் எவ்வளவோ அல்லது 5 மினிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அலோகேஷனை விட கோச்சிங் சென்டருக்கு பிசினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த கோர் இஷ்யூ அவர் டச் பண்ணிருக்காரு நான் நம்புறேன். இன்னைக்கு அதை பேசியிருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தாண்டி இந்த இஷ்யூவை பத்தி இவர் பேசியது என்பது டெஃபினட்டா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும். அல்லது செவடங்காதுல ஊதின சங்கு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த மத்திய அரசு வாய மூடி மௌனியாக இருந்து மக்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை, சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சூறையாடுகின்றது அப்படிங்கிறது தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே சார், ஓகே.